அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அயன் சமநிலையில் தொடரான ஒரு பகுதியை பார்க்கிறோம். ஏற்கனவே 20 வீடியோ அப்லோட் செஞ்சுக்கிறோம். அதில் 20 வீடியோன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம் அதில் இல்லை. எல்லா வீடியோக்களும் சிறிய சிறிய பகுதிகளாக உடைக்கப்பட்டு ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு மாணவர்களுக்கு தேவையான தியரிகள் பகுதிகளாக செய்யப்பட்டிருக்குது. ஒரு நாள் ஒழுங்காக இது படித்தா அந்த வீடியோ அவ்வளோத்தையும் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். சரிதானே? உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்களும் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அந்த 20 வீடியோவில் 20வது வீடியோவில் நியமிப்பு தொடங்கி நியமிப்பில் 2 வகையான நியமிப்பை ஏற்கனவே முடிச்சிட்டோம். அப்போ நியமிப்பில் 3வது வகையான நியமிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். ரைட், இந்த வீடியோவில் என்ன நியமிப்பு பார்க்கிறோன்னு சொன்னால் 3வது வகையான நியமிப்பு. ரைட், இதில் எந்த நியமிப்பு வந்தாலும் ஒரே கன்செப்ட் தான். என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் சரியாக பிடிச்சி சரியாக செஞ்சுட்டு போகலாம். சரிதானே? அப்போ 3வது வகையான நியமிப்பு என்னன்னு சொன்னால் நம்ம பார்க்கிறது ஒரு வண்ணமில மென்மூல நியமிப்பு. மென்மூல நியமிப்பு. இதுல வண்ணமிலத்துக்கு நமக்கு பழகப்பட்ட HCl இருக்கும். வண்ணமிலத்துக்கு HCl இருக்கும். ஒரு வண்ணமிலத்துக்கும் ஒரு மென்மூலத்துக்கும் நமக்கு பழக்கப்பட்ட NH4OH இருக்கும். NH4OH எடுக்கலாம் அல்லது NH3 எடுக்கலாம். NH3 நீரேற்றம் அடைஞ்சா NH4OH. சரிதானே? ரைட். அப்ப இது பெரிய பிரச்சனை இல்லை. அப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான நியமிப்பை ஆராய போறோம். இப்போ முதலாவது நியமிப்புண்டு விளங்குறதுக்கு, நியமிப்புண்டா ஒரு அமிலமும் மூலமும் வரப்போகுது. நம்மளோட அயன் சமநிலையில் நியமிப்புங்கிறது ஒரு அமிலமும் ஒரு மூலமும் வரப்போகுது. அப்போ ஏதாவது ஒன்று கீழேக்கும் மேலே ஒன்று ஈக்க போகுது. என்ன, நியமிப்பு குடுவையில் ஏதாவது ஒன்று ஈக்க போகுது, மேலே இன்னொன்று அளவில் இன்னொன்று ஈக்க போகுது. அப்போ நியமிப்பு குடுவையிலையும் அளவில் ஈக்கிறது அமிலம் மூலம், அந்த ரெண்டில் ஒன்று தான் நடக்க போகுது. அப்போ நான் மேலே இருந்து ஏதாவது ஒன்று சேர்க்குற நேரம் அமிலத்துக்கும் மூலத்துக்கும் தாக்கம் நடக்குது. அப்போ நான் அந்த கேள்வியை செய்யறதுக்கு முன்னுக்கு என்ன அதில் நடக்குது? அப்போ முதலாவது ஒரு நியமிப்பு கேள்வி செய்கிற நேரம் எந்த கேள்வியை வந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் pH கேட்டாலும் முதல்ல என்ன நடக்கும்? அதில் அமிலத்துக்கும் மூலத்துக்கும் தாக்கம் நடக்கும். அப்போ அமிலகார தாக்கத்தை எழுதி, அப்போ முதலாவது என்ன செய்யணும்? அமிலகார தாக்கத்தை எழுதிடும். இந்த அமிலகார தாக்கத்தை எழுதிய பிறகு இப்போ இதில் அமிலகார தாக்கத்தில் ரெண்டும் தாக்கம் நடக்கும். தாக்கம் நடந்து ஏதாவது ஒன்று மிஞ்சலாம். அதே போல் அமிலமும் காரமும் தாக்கத்தை நிகழ்த்துற நேரம் உப்பு என்ன செய்யலாம்? உருவாகலாம். அப்ப அந்த அமிலகார தாக்கத்தை எழுதி அதுல மீதியாக அந்த தாக்கத்துல விளைவாக என்ன வருதுங்கிறத வச்சுதான் நம்ம என்ன செய்வோம்? pH தீர்மானிப்போம். இதுல ஒவ்வொரு கட்டமாக இதை செஞ்சுட்டு போவோம். முதலாவது எப்போது அந்த அமிலகார தாக்கம் வந்து நடக்குதுங்கிறத விளங்கினா சரி. ரைட், இப்போ இதுல நம்ம NH4OH ரெண்டு செறிவையும் நான் சொல்றேன். 0.1 மோல் டெசிமீட்டர் -3 செறிவுண்டே சொல்லுவேன். 0.1 மோல் டெசிமீட்டர் -3 செறிவு. HCl செறிவும் 0.1 மோல் டெசிமீட்டர் -3 சொல்லுவேன். ரைட், இப்போ இதுல நியமிப்பு குடுவையில் எந்த கரைசலை போடணும், அளவில் எதை போடணுங்கிறது கேள்வியை பொறுத்து நீங்க தீர்மானிச்சு கொள்ளலாம். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், நியமிப்பு குடுவையில வந்து ரைட், இந்த நியமிப்பு குடுவையில வந்து NH4OH போடுறோம். இதுல செறிவும் தெரியும். இதுல செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -3 ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் கேள்வியில. இதுல கனவுல ஒரு 25 சென்டிமீட்டர் கனம் எடுக்கும். ஏதோ 25-30 எல்லாரும் கால்குலேஷன் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. சரியா? ரைட், அப்ப 0.1 மோல் டெசிமீட்டர் -3 செறிவு கொண்ட 25 சென்டிமீட்டர் கனம் NH4OH இந்த மென் காரத்தை மேலே இந்த அளவிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? HCl சேர்த்து மேலே இருந்து HCl சேர்த்து நியமிக்கிறோம். சரியா? மேலே இருந்து HCl சேர்த்து நியமிக்கிற சந்தர்ப்பத்தில் நம்மளோட நோக்கம் வந்து இந்த நியமிப்புலேருந்து நம்மளோட நோக்கம் வந்து
நம்மளோட நோக்கம் வந்து சேர்க்கப்படும் HCl கனவளவோட அளவில எதை சேர்க்கிறோம் இதை வந்து கீழே போட்டு HCl கீழே போட்டு NH4 மேலே போட்டும் கேள்விகள் வரலாம். அப்ப எப்படி வருதோ அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்ச பழகிட்டா சரி. அப்ப நான் என்ன செய்யறேன், இதுல இந்த சேர்க்கப்படும் HCl கனவளவுடன் HCl aqueous-இன் கனவளவுடன் இதான் நம்மளோட நோக்கம். சேர்க்கப்படும் HCl aqueous கனவளவு நான் சென்டிமீட்டர் கணத்தில் அளக்குறேன் வைப்போமே. ரைட். சேர்க்கப்படும் HCl aqueous கனவளவோட இந்த கரைசல்ற pH, இந்த நியமிப்பு குடுவையில காணப்படுற கரைசல்ற pH மாறும் விதத்தை விளங்குறது நம்மளோட நோக்கம். இந்த நியமிப்பு குடுவையில காணப்படுற கரைசல்ற pH மாறும் விதத்தை விளங்கிக் கொள்றதுதான் நம்மளோட நோக்கம். அப்ப இதுல முக்கியமா ஒரு pH கிராஃப்ங்கிறதுக்கு இந்த சேர்க்கப்படுற அளவில இந்த சேர்க்கப்படுற HCl aqueous கனவளவோட pH மாறும் கிராஃப்ங்கிறதுக்கு என்ன தேவைன்னு நான் இதுல சொல்ல போறேன். அப்ப இதுல முக்கியமாக என்ன தேவைங்கிறத சொல்றேன். HCl aqueous சேர்க்காம தனிய நியமிப்பு குடுவையில எதுவுமே அளவிலிருந்து சேர்க்கப்படையில HCl aqueous சேர்க்கப்படையில. அப்ப HCl aqueous சேர்க்கப்படாம, அதாவது சேர்க்கப்படும் HCl aqueous கனவளவு 0 இருக்கிற சந்தர்ப்பத்துல pH என்ன, அதாவது ஆரம்ப pH என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது இந்த HCl aqueous-க்கும் NH4OH aqueous-க்கும் இடையிலான ஒரு கட்டத்துல நம்ம HCl aqueous துளி துளியாக சேர்த்துட்டு வரோம். ஒரு நிலையில சமவெளி புள்ளி வரும். அந்த சமவெளி புள்ளினா என்னங்கிறத ஏற்கனவே சொல்லிக்கிறேன் முன்னைய வீடியோக்கள்ல. சமவெளி புள்ளினா ரெண்டும் பீசமான விகித அடிப்படையில சரிசமனாக முற்று முழுதாக தாக்கமுற்று அங்க HCl-ம் கிடையாது, NH4OH-ம் கிடையாது. அந்த சந்தர்ப்பத்துல அந்த சமவெளி புள்ளியில pH. அப்ப சமவெளி புள்ளிக்குரிய கனவளவை கண்ட பிறகு அந்த சந்தர்ப்பத்துல pH என்னங்கிறத நமக்கு தேவை. அடுத்த மூணாவது விஷயமாக இந்த சமவெளி புள்ளிக்கு சற்று முன்பு pH என்ன, நாலாவது விஷயமாக சமவெளி புள்ளிக்கு சற்று பின்பு pH என்ன, இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ரைட். அப்ப இதுல 4 கட்டங்கள்ல pH பார்க்கிறோம். ஆரம்ப pH, சமவெளி புள்ளிக்குரிய கனவளவு, அந்த சந்தர்ப்பத்துல pH, சமவெளி புள்ளிக்கு சற்று முன்பான pH, சமவெளி புள்ளிக்கு சற்று பின்பான pH. அதே போல இந்த சமவெளி புள்ளியில இருந்தான கனவளவு 2 மடங்காக்கப்பட்டால், சமவெளி புள்ளிக்கான கனவளவுலேருந்து 2 மடங்காக்கப்பட்டால் pH என்ன. இப்ப இந்த 5 pH நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரிதானே? ரைட். இப்ப ஆரம்ப சந்தர்ப்பத்துல இப்ப NH4OH aqueous மட்டும் இருக்குது. ரைட். இப்ப நான் இதுல ஆரம்ப pH பார்க்கணும். கால்குலேட்டர் எடுத்து சுருக்குனா கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம். ரைட். இப்ப இதுல ஆரம்ப pH பார்ப்போம். ஆரம்ப pH சொன்னால் NH4OH மட்டும் தனியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் pH. ஒரு மென்மூல கரைசல் தனியாக இருந்தால், HCl சேர்க்க இல்ல, ஆரம்ப pH காண்றேன். அப்ப ஒரு மென்மூல கரைசல் தனியாக இருந்தால் என்ன pH வரும்? ஒரு மென்மூலம் NH4OH மட்டும்தான். ஒரு மென்மூல கரைசல் NH4OH மட்டும்தான். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல எப்படி pH கண்டுபிடிக்கிறது? அப்ப மென்மூல கரைசல்ற KB பெருமதி அவன் தந்திக்கணும். நான் சொல்றேன், மென்மூல கரைசல்ற அயனாக்க மாறிலி, பிரிகை மாறிலி KB பெருமதி 1.6 தர நான் சொல்றேன், தரவாக தரேன். 1.6 தர 10⁵ மூல் டெசிமீட்டர் -3 தரவாக தரேன். அப்ப NH4OH ஆரம்ப pH காணணுமாக இருந்தால் மென்மூல கரைசல் மட்டும்தான் இருக்குது. அப்ப NH4OH aqueous
NH4OH aqueous என்ன ஒரு சமநிலையை ஏற்படுத்தும். NH4OH aqueous முழுமையா பிரியாது, ஏன்னா மென்மூல கரைசல் முழுமையாக பிரியாது. அப்ப இங்க பகுதியாக பிரியறதால ஒரு அயன் சமநிலையை உண்டு பண்ணும். NH4+ aqueous சக NH4+ aqueous சக OH- aqueous இந்த ஒரு அயன் சமநிலை என்ன செய்யும், உண்டு பண்ணும். ரைட், இப்படி ஒரு அயன் சமநிலை உருவாக்குற சந்தர்ப்பத்துல, இப்படி ஒரு அயன் சமநிலை உருவாகக்கூடிய சந்தர்ப்பத்துல நான் ஒரு சிறிய ஒரு சார்ட் ஒன்று போடுவேன். என்ன, ஆரம்ப செறிவு ஒன்று போட்டு, ஆரம்ப செறிவு ஸ்லேஷ் போட்டு அதில் அலகு செறிவுக்குரிய அலகு மோல் டெசிமீட்டர் -3. அடுத்து பிரிகை செறிவு இந்த பிரிகை செறிவு ஒன்று போட்டு செறிவுக்குரிய அலகு மோல் டெசிமீட்டர் -3ங்கிறத போடும். அதே போல சமநிலை செறிவு ஒன்று போட்டு அதுக்குரிய அலகு மோல் டெசிமீட்டர் -3 போடுறேன். சரியே, அப்ப இந்த சார்ட்டை போட்டு NH4OH ஆரம்ப செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -3 சொல்லிட்டான். சோ ஆரம்ப செறிவு 0.1. அப்ப இந்த வரி முழுக்க நீங்க அலகு போட தேவையில்லை. அதுக்காக வேண்டிதான் நான் இந்த சார்ட்ல பேர் என்ன, ஆரம்ப செறிவுண்டு போட்டு ஸ்லேஷ் போட்டு என்ன மோல் டெசிமீட்டர் -3 அலகு போட்டீங்க. அப்ப இதுக்கு போட தேவையில்லை அலகு, இதுக்கு போட தேவையில்லை, இதுக்கு போட தேவையில்லை. இது மூணுக்கும் சேர்த்து தான் அங்க போட்டேன். இந்த வரியில வரக்கூடிய மூணுக்கும் சேர்த்து தான் இங்க போட்டேன். மூணாவது வரியில வரக்கூடிய மூணுக்கும் சேர்த்து தான் இங்க போட்டேன். திரும்ப நம்ம என்ன செய்யல போட தேவையில்லை. ஆரம்பத்துல NH4OH தான் இருக்குது. NH4+ஓ OH- கிடையாது. NH4+ஓ OH- கிடையாது. அப்ப நான் என்ன சொல்றேன், டெஸ்ட் போடுறேன். பிரிகை செறிவு எந்த அளவு பிரியுதுங்கிறத நான் பிரிகை செறிவு நான் x எடுத்தால் பீசமான விகித அடிப்படையில் இந்த பீசமானங்கிறது இந்த பிரிகை தான் பயன்படுத்தும். அப்ப பீசமான விகித அடிப்படையில் இங்க +x உருவாகி இருக்கு. இங்க +x வந்து உருவாகி இருக்கு. அப்ப சமநிலை செறிவுங்கிறது ஆரம்ப செறிவுல இருந்து ஒரு குறித்த x அளவு பிரிஞ்சிக்குன்னு சொன்னால் ஆரம்ப செறிவுல இருந்து நான் என்ன செய்யறேன், x கழிக்கிறேன். 0.1 - x. இந்த சமநிலை செறிவுங்கிறது ஆரம்பத்துல ஒன்றும் இல்ல, x மட்டும் வரும். பிரிகையால வந்த x வரும். இந்த OH- சமநிலை செறிவு பிரிகையால வந்த x வரும். சரிதானே? ரைட். இப்ப இதுல இந்த 0.1 ஒப்பிடும் பொழுது இந்த மென்மூலத்தில KB பெருமதி ரொம்ப சின்னனாகிறதால இந்த பிரிகை செறிவு ரொம்ப சின்னனாக இருக்கும். சோ x நம்ம என்ன செய்யலாம், புறக்கணிக்கலாம். அப்ப 0.1 ஒப்பிடும் பொழுது x வந்து ரொம்ப சின்னனாகிறதால இந்த 0.1 - x அன்னளவாக 0.1 எடுக்கலாம். அன்னளவாக 0.1 எடுக்கலாம். அப்ப இப்படியான ஒரு சார்ட்டை போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், KB கான கோவை எழுதணும். KB சமன் இந்த சமநிலை மாறிலி, மென்மூலத்துக்குரிய சமநிலை மாறிலி KB கான கோவை வந்து இதுல வரக்கூடிய விளைவுகள்ற செறிவுகள்ற பெருக்கம். விளைவு வந்து NH4 சமநிலை தாக்கத்தை பாருங்க. கோவை எழுதாம பிரதிடவானா மார்க்ஸ் இல்லாம போகும். சரியா? அப்ப அழகா நம்ம ஃபுல்லா எழுதினா தான் ஃபுல் மார்க்ஸும் எடுக்கலாம். அழகா எழுத பழகிக்கொள்ளுங்க. எழுதி பாருங்க. சும்மா எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ண வேணாம், எழுதியே பழகுங்க எக்ஸாம் பொறுத்து. அப்ப கேபிக்கான கோவை விளைவுகள்ற செறிவுகள்ற பெருக்கம் NH4+ aqueous into OH- aqueous கீழ் இங்க தாக்கிகள்ற செறிவு. தாக்கிகள் வந்து என்ன, இது NH4OH மட்டும் இல்லை, NH4OH aqueous சரிதானே? ரைட். அப்ப இந்த கேபிக்கான கோவையில ஒரு சமநிலை மாறிலிக்கான கோவையில கட்டாயம் சமநிலை செறிவுகள் பிரதியிடப்படணும். அப்ப நான் எனக்கு தெரியும் இங்க சமநிலை செறிவு NH4+ செறிவு x, OH- செறிவு x தான் கண்டுபிடிச்சா நம்ம OH- செறிவை கண்டுலாம். x இங்க சமநிலை செறிவு 0.1 - x அன்னளவாக x புறக்கணிச்சிட்டு, x வந்து ரொம்ப சின்ன நாய்க்கிறதால x புறக்கணிச்சிட்டு நம்ம 0.1 எடுத்துட்டோம். சரியே? அப்ப நமக்கு தெரியும் ஒவ்வொன்றுத்திட சமநிலை செறிவு தெரியும். NH4+ x. அப்ப நான் KB அந்த கோவையில பிரதிடுறேன். NH4+ செறிவு x,
OH மைனஸ் சரியும் x, அப்ப x into x, x வர்க்கத்தின் கீழ் இங்க NH4OH சமநிலை செறிவு 0.1 பிரிகை செறிவை நான் என்ன செஞ்சிட்டேன் புறக்கணிச்சிட்டேன் 0.1 ரைட். இப்போ இதை நம்ம பிரதியிடுவோம். கேபியை பிரதியிட்டு எக்ஸை காணும். சரிதானே? இது அவ்வளோ எழுதணும். எழுதி போட்டு இதுல வந்து நிற்கணும். நான் மேல எழுதுனதை அழிக்கிறேன். சரியா? இப்போ இது தேவையில்லை. அப்ப ஆரம்ப pH வெறும் மென்மூல கரைசல் இருந்தா எப்படி pH பார்க்கணுமோ அப்படி pH பார்த்தா சரி. இதை தனி ஒரு வீடியோவாக ஒரு மென்மூல கரைசல் pH எப்படி பார்க்கறதுன்னு ஏற்கனவே அப்லோட் செஞ்சுக்கிறோம். அப்ப ஏற்கனவே நம்ம படிச்ச எல்லா விஷயங்களையும் கலந்துதான் இந்த நியமிப்பு வருது. சரிதானே? அப்ப இந்த கேபிக்கான பெருமதி அவன் தந்திக்கிறான். அலகோட பிரதிடனும் 1 இங்க அலகோட பிரதிடனும் மோல் டெசிமீட்டர் -3 அலகோட பிரதி. அப்ப கேபிக்கான பெருமதி 1.6 மோல் டெசிமீட்டர் -3 இங்கால x வர்க்கத்தின் கீழ் 0.1 வருது. இப்ப நம்ம x கண்டால் இந்த x தான் நம்மட OH மைனஸ் சரி ஒன்று ஏற்கனவே சொல்லிட்டோம். x தான் நம்மட OH மைனஸ் சரி ஒன்று சொல்லிட்டோம். அப்ப x எப்படி காணலாம்? இந்த தசம் 1 அலகு வந்து மோல் டெசிமீட்டர் -3. இந்த தசம் 1 இதோட பெருக்கப்பட்டு வர்க்க மங்காள போனா வர்க்க மூலமாக மாறும். இது உங்களுக்கு தெரியும். வர்க்க மங்காள போனா வர்க்க மூலமாக மாறும். ஆகவே 0.1 நான் 1.6 பெருக்கிறேன். 0.1 1.6 பெருக்கிறேன். அப்ப இதுல இருந்து எப்படி சுருக்கி கொள்ளலாம்? தசம் 1 10/1. இந்த 10/1 10/5 சேர்த்தா 10/6. 1.6 10/6. இந்த 10/6 வர்க்கமூலம் எடுத்தா 10/3 போகும். 10/6 வர்க்கமூலம் எடுத்தா 10/3 போகும். வர்க்கமூலம் 1.6 வர்க்கமூலம் 1.6 பெருமதி எடுக்கணும். சரியா? வர்க்கமூலம் 1.6 பெருமதி 1.26 வரும். சரியா? வர்க்கமூலம் 10/6 வர்க்கமூலம் எடுத்தா 10/3 1.6 வர்க்கமூலம் எடுத்தாரு உங்களுக்கு செய்யலாம். 1.26 10/3 மோல் டெசிமீட்டர் -3 அழக போடும். OH மைனஸ் செறிவை கண்டால் POH காணலாம். POHங்கிறது நமக்கு தெரியும். pH கான அதே சமன்பாட்டுல H+ ஈக்க வேண்டிய இடத்துல OH மைனஸ் வரும். அப்ப POHங்கிறது -log10 OH மைனஸ் செறிவை போட்டா POH வரும். அப்ப இதுல -log10 OH மைனஸ் செறிவு செய்யும் 1.26 10/3 10/3. அப்ப POH நான் இது சும்மா பிரதியிட்டுக்காண்டி காட்டுகிறேன். சரியா? ரைட். அப்ப இதை நம்ம சும்மா நார்மலாவே எடுத்துக்கொள்ளலாம். இந்த சமன்பாட்டோட வடிவம் -log10 தொடங்குறதால இந்த OH மைனஸ் செறிவு 10 அடுக்குல ஈக்கிற இந்த முழு பெருமதி சயவுல ஈக்குது தானே 10/3 இந்த 3 மைனஸ். அப்ப இதை ஈஸியா எழுதி கொள்ளலாம். 10/3 அந்த 3 ஓட பெருக்கப்பட்டு சக 3 போகும். 3 மைனஸ் இதுல -log10 1.26 இது சாதாரண ஒரு கணிதம், ஓ லெவல் கணிதம். அப்ப 3 இந்த ஓட பெருக்கப்பட்டு 3 போகும். log10 1.26. அப்ப நான் இதை ஏற்கனவே இந்த pH காண்ட நேரம் அல்லது POH காண்ட நேரம் சும்மா H+ செறிவு இப்படி தந்துச்சுன்னு சொன்னா 3.7 10/5 இப்படி தந்தா இதை வச்சு pH காண்ட நேரம் நான் சொல்லி தந்தேங்க. 10/5 5 log இப்படி நேரடியா எழுதலாம். அந்த சமன்பாட்டுல பிரதிட்டா இப்படித்தானே வரப்போதும். ஏன்டா அந்த சமன்பாட்டோட வடிவம் -log10 H+ நீக்கிறது மைனஸ் முன்னுக்கு ஈக்கிறதால அந்த மைனஸோட அந்த -5 பெருக்கப்பட்ட 5 போகும். மைனஸ் அந்த சமன்பாட்டில் உள்ள -log10 3.7. அப்ப 5 log பெருமதி 3.7 பார்க்கணுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம்? இதெல்லாம் எழுதிட்டோம் ஏற்கனவே. நீங்க இதெல்லாம் எழுதிப்பீங்க. அப்ப இதுல POH நம்ம காண தேவையில்லை. உண்மையில POH நம்ம என்ன செய்ய தேவையில்லை, காண தேவையில்லை. நம்ம pH தானே தேவை. POH நம்ம சும்மா காண்றேன். இதை pH ஆக மாத்திர நேரம் இந்த நேரடியாக 14ல இருந்து POH கழிச்சு விட்டா சரி. அப்ப நம்ம இந்த pH தான் நமக்கு தேவை. ஆரம்ப pH தான் தேவை. சும்மா நம்ம காணுவோம். சரி? POHங்கிறது 3 மைனஸ்
log 10 1.26 இதுக்கு மடக்கணியை பார்க்கணும். log 10 மடக்க அட்டவணையை பயன்படுத்தி மடக்க பார்க்கணும். log 1.26 1.26 மடக்க பார்த்தீங்கன்னு சொன்னா 0.1 0.1 அப்ப 3ல இருந்து 0.1 போனா 2.9 வரும். POHங்கிறது 2.9 வரும். அப்ப நமக்கு தெரியும் ஏற்கனவே படிச்சிட்டோம் PHஐயும் POHஐயும் கூட்டினா PKW வரும். PHஐயும் POHஐயும் கூட்டினா PKW வரும். அந்த PKWங்கிறது நார்மலா 14 25 பாகசில 14ஆக இருக்கு. அவன் தருவான், அவன் தாரது எடுத்தது நார்மலா 14. அப்ப நம்ம இதுல இருந்து PH காணணுமாக இருந்தால் PHங்கிறது 14ல இருந்து POH கழிச்சா சரி. 14 மைனஸ் POH பெருமதி 2.9. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம், PH கண்டுகொள்ளலாம். 14ல இருந்து 2.9 போனால் 14ல இருந்து 2.9 போனா 3 போனா 11.3. அப்ப இந்த ஆரம்ப pH நம்ம கண்டுட்டோம். ஆரம்ப pH 11.1ங்கிறத கண்டுட்டோம். ஆரம்ப pH 11.1ங்கிறத கண்டுட்டோம். ரைட், ஆரம்ப pH பிரச்சனை இல்லை. ரைட், இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. நிப்பாட்டி வச்சு நோட் பண்ணிக்கங்க. இது வந்து சாதாரண ஒரு மென்மூல கரைசல்ற pH பாக்குறீங்க, ஆரம்ப pH. இப்ப நம்ம நியமிப்புக்கு போகிறோம். நியமிப்புல முதலாவது கட்டம் சமவெளி புள்ளியிட கனவளவை கண்டு. கேள்வியிட ஓர்டர் எப்படி இருக்கிறோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க செய்யணும். இப்ப 2019ஆம் ஆண்டு நியமிப்புல 10 சென்டிமீட்டர் கணம் இத அளவில இருந்து 10 சென்டிமீட்டர் கணம் சேர்த்த பின்பு pH தொடங்குறான். அதுக்கு பிறகுதான் சமவெளி புள்ளிய கேட்கிறான் 2019ஆம் ஆண்டுல. அப்ப அவன் எப்படி கேட்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். இப்ப இதுல நான் கேட்டேன் வந்து ஒரு கிராஃப் வரைகிறதுக்கு தேவையான அடிப்படையான சில புள்ளிகள், முக்கியமான புள்ளிகளை வச்சு நான் கேள்வியை கேட்டுக்கிறேன். அப்ப அவன் எந்த சந்தர்ப்பத்துல கேள்வியை கேட்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், செஞ்சா போதுமானது. அப்ப நான் கேட்டது அடுத்த கட்டம் முக்கியமானது. ஆரம்ப pH போனால் சமவெளி புள்ளிக்குரிய கனவளவும் அதுக்குரிய pHஐயும் காண்றேன். அப்ப சமவெளி புள்ளின்னு சொன்னா HClக்கு NH4OHக்கு இப்ப தாக்கம் நடக்க போகுது. அப்ப சமவெளி புள்ளிங்கிறது அளவிலிருந்து சேர்க்கப்படுறதும் கீழே உள்ள நியமிப்பு குடுவையில ஈக்கிறதும் சரி சமணம் முற்று முழுதாக தாக்கமுற்று ரெண்டும் அழியக்கூடிய தருவாய். அந்த சந்தர்ப்பத்துல NH4OH மூலம் HCl மூலம் பீசமான அடிப்படையில சமனாக இருக்கணும். சோ சமவெளி புள்ளி இரண்டாம் கேள்வியை செய்யற நேரம் அப்ப இங்க அமிலகார தாக்கம் நடக்க போகுது. இந்த HCl அமிலத்துக்கும் இந்த மூலம் NH4OHக்கும் தாக்கம் நடக்க போகுது. சரியே, இந்த அமிலத்துக்கும் மூலத்துக்கும் தாக்கம் நடக்க போகுது. இந்த அமிலத்துக்கும் மூலத்துக்கும் தாக்கம் நடந்தால் உப்பும் நீரும் விளைவாகும். நமக்கு தெரியும், இந்த அமிலத்துக்கும் மூலத்துக்கும் தாக்கம் நடந்தால் இரண்டாம் கேள்வி அமிலத்துக்கும் HCl இந்த அமிலத்துக்கும் NH4OH இந்த மூலத்துக்கும் தாக்கம் நடந்தால் உப்புங்கிறது இங்க உள்ள Cl மைனஸும் இங்க உள்ள NH4+ சேர்ந்து உப்பு உருவாகும். NH4Cl இந்த உப்பு உருவாகும். அப்ப உப்பும் இது ஓலவிலிருந்து நமக்கு தெரியும். அமிலமும் காரமும் தாக்கத்தை நிகழ்த்துற நேரம் உப்பும் நீரும் உருவாகும். அப்ப இதுல இந்த OH மைனஸும் இதுல இந்த NH4OHல இந்த OH மைனஸும் HCl இந்த H+ சேர்ந்து நீரை ஃபார்ம் பண்ணும். H2O லிக்விட் என்ன செய்யும், ஃபார்ம் பண்ணும். அப்ப இது நமக்கு தெரியும். ஒரு அமிலமும் காரமும் தாக்கம் நிகழ்த்தும் பொழுது உப்பும் நீரும் உருவாகும். இது நமக்கு தெரியும். ரைட், இப்ப இதுல அவன் சொல்றான் சமவெளி புள்ளிக்குரிய கனவளவு. சமவெளி புள்ளின்னு சொன்னால் இந்த அமிலமும் மூலமும் முற்றுமுழுதாக தாக்கத்தை நிகழ்த்தணும் பீசமான அடிப்படை. பீசமான ஒன்றுக்கு எல்லாம் ஒன்று அடிப்படையெல்லாம் போகுது. அப்ப NHCl அதாவது HCl பீசமானமும் NH4OH பீசமானம்ங்கிறது மூணுக்கு தானே பார்ப்போம். NH4OH பீசமானமும் இதுக்கு முன்னுக்கும் ஒன்றுதான், சமப்படுத்தப்பட்ட தாக்கத்தில் இதுக்கு முன்னுக்கும் ஒன்றுதான். அப்ப HClக்கு நேரா அதுல குணகம் உண்டு, NH4OHக்கு நேரா அதுல குணகம் உண்டு. சரியா? அப்ப
HCl மூல அதுக்கு நேரா எழுதணும், NH4 மூல அதுக்கு நேரா எழுதணும். இப்ப இதுல P சமான 1 வாரத்தால சிலக்கு நேரடியாக என்ன செய்வாங்க, HCl செறிவு தர கனவளவும் NH4 செறிவு தர கனவளவும் சமனாக இருக்கின்ற C1V1 சமன் C2V2 அமைப்புல செய்வாங்க. ஏன்னா P சமான 1 சமனா வாரத்தால இதை நம்ம எழுதி காட்டிய பிறகு செஞ்சா நல்லா இந்த ஸ்கீமை நம்ம என்ன செய்யறோம், அழகான முறையில எழுதிட்டு போறோம்ங்கிறத காட்டும். சோ HCl P சமானமும் NH4 P சமானம் 1 சோ HCl மூலக்கான HCl மூல இதுக்கு நேரா எழுதணும். HCl மூல் அப்ப நமக்கு தெரியுமே, மூலுங்கிறது செறிவையும் கனவளவையும் பெருக்கினால் மூல் வரும். அப்ப HCl மூல் வந்து நான் ரெண்டாம் கேள்வி சமவெளி புள்ளிக்குரிய தருவாயில எவ்வளவு கனவளவு சேர்க்கிறேன்னு தெரியாது, ஆனா HCl செறிவு தெரியும். 0.1 மோல் டெசிமீட்டர் -3 செறிவை சேர்க்கிறோம். சமவெளி புள்ளியில என்ன கனவளவு BEQன்னு போறேன், சமவெளி புள்ளியில என்ன கனவளவு சேர்க்கிறேன்னு தெரியாது, அதைத்தான் கண்டுபிடிக்க போறோம். அதே போல NH4 மூலங்கிறது அதிட செறிவு 0.1 அதோட கனவளவாலையும் நான் என்ன செய்யறேன், பெருக்கிறேன். 0.1 மோல் டெசிமீட்டர் -3 கனவளவு நீங்க இப்படி போடலாம், 25 சென்டிமீட்டர் கனம்னு போடலாம், அல்லது 25 தர 10 டெசிமீட்டர் கனம்னு போடலாம். ஏன்னா இங்க அலகெல்லாம் வெட்டுப்பட போகுது, வெட்டுப்பட்டு இந்த தசம் ஒண்ணு வெட்டுப்பட போகுது. நம்ம நேரடியாக இந்த சென்டிமீட்டர் கணத்துல போட்டா சென்டிமீட்டர் கணத்துல வரும், 25 தர 10 டெசிமீட்டர் கணத்துல போட்டா டெசிமீட்டர் கணத்துல வரும். அவங்களோட விருப்பமான சரியா. இப்ப நான் இங்க வெட்ட போறது இந்த டெசிமீட்டர் கணத்தையும் இங்க உள்ள டெசிமீட்டர் கணத்தையும் இங்க உள்ள டெசிமீட்டர் கணத்தையும் வெட்ட இல்ல, மேல கீழே வெட்டுப்படுறதால இங்க டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தி தான் போடணும்னு எந்த தேவையும் கிடையாது. சோ அந்த இங்க 1 25 கால பெருக்கப்பட்டு சமவெளி புள்ளிக்குரிய கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம்னு வரும். இதை நீங்க என்ன செய்யணும், இந்த தாக்கத்தை எழுதிட்டு இதுல P சமான விகித அடிப்படையில சமவெளி புள்ளிக்குரிய கனவளவு கண்டுட்டோம். BEQங்கிறது 25 சென்டிமீட்டர் கனம்னு கண்டுட்டோம். இப்ப நீங்க நினைக்க கூடாது இங்க 25 கட்டாயம் மேல சமவெளி புள்ளிக்குரிய கனவு 25 கொண்டு நினைக்க கூடாது. இந்த செறிவுகள் மாறும் பொழுது இந்த தசம் 1 இந்த தசம் 1 தந்தத்தால பிரச்சனை இல்லை, ரெண்டும் செறிவு சமனா தந்தத்தால பிரச்சனை இல்லை. அதே போல P சமானமும் 1 வந்ததால பிரச்சனை இல்லை. அப்ப இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறதான் நீங்க இங்க என்ன செய்யணும், இதுல ஆராயணும். சரிதானே? ரைட்டா, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், சமவெளி புள்ளிக்குரிய கனவளவை கண்டுபிடிச்சிட்டேன். இடப்பற்றாக்குறை காரணமா இதை நீங்க எழுதிக்கணும். இடப்பற்றாக்குறை காரணமாக சமவெளி புள்ளிக்குரிய கனவளவை கண்டுபிடிச்சதை நான் என்ன செய்யறேன், அழிக்கிறேன். ரைட், அழிச்சு போட்டு இப்ப அந்த சமவெளி புள்ளிக்குரிய கனவளவை கண்டனமோ அது அந்த சந்தர்ப்பத்துல என்ன pH. அப்ப சமவெளி புள்ளி என்று சொன்னாலே நமக்கு விளக்கம் தெரியும், அமிலமும் முடிஞ்சது காரமும் முடிஞ்சது. ஆனா அமிலமும் காரமும் தாக்கத்தை முழுமையாக நிகழ்த்தி முடிஞ்சாலும் அங்க உப்பு உருவாகிக்கும். அங்க உப்பு அதே அளவு P சமான அடிப்படையில உப்பு உருவாகிக்கும். அந்த உப்புக்குரிய pH வந்து அந்த கரைசல்ற pH ஆகிக்கும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், எந்த சந்தர்ப்பத்துல pH கேட்டாலும் அமிலகார தாக்கத்தை எழுதுவோம். எழுதிய பிறகு எது மிஞ்சிக்குதோ, எது தாக்கம் நடந்த பிறகு அமிலகார தாக்கத்துல தாக்கம் நடந்த பிறகு நியமிப்பு குடுவையில எது மிச்சமா ஈக்குதோ அந்த மிச்சத்தை வச்சு எப்படி pH காணணுங்கிறத நீங்க என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். ரைட், அப்ப நான் என்ன செய்யறேன், இதுல உப்பு மிஞ்சிக்கும். உப்பு எந்த அளவு மோல் உருவாகிக்கும், இந்த NH4Cl இந்த உருவாக்கப்பட்ட உப்புங்கிறது P சமான அடிப்படையில இந்த மோல் எல்லாம் சமனாக இருக்கும். அப்ப இது அழிஞ்சி, இது ரெண்டு அழிஞ்சி இதுல சாப்டர் க்ளோஸ். ஆனால் P சமான அடிப்படையில விளைவுகள் என்ன செய்யும், உருவாகும். அப்ப விளைவுகள் இது வந்து ஒரு சமநிலை தாக்கம் இல்லை, அமிலகார தாக்கம் வந்து ஒரு சமநிலை தாக்கம் இல்லை, நேரடியா ஒரு கல்குலேஷன் கேள்வி மாதிரி. அப்ப இது எந்த அளவு அழியுதோ அந்த அளவு இது உருவாகிக்கும். அப்ப இங்க அழியப்பட்ட HCl மோல் அல்லது அழியப்பட்ட NH4 மூலும் உருவாக்கப்பட்ட NH4Cl மூலும் சமவெளி புள்ளியில சமனாகிக்கும். P சமானம் 1:1. நான் இப்ப NH4 மூல காணணுமா இருந்தா சைபத்தசம் செறிவை நான் என்ன செய்யறேன், 0.1 மோல் டெசிமீட்டர் -3 தர அதுல கனவளவு 25 தர 10 டெசிமீட்டர் கணத்தால நான் என்ன செய்யறேன், பெருக்கிற நேரம் 2.5 பெருக்குனா 25 பெருக்குனா 2.5 தர 10 மோல் டெசிமீட்டர் -3.
இப்ப இந்த உப்பு வந்து முழுமையா பிரியும். அப்ப சில இந்த தாக்கத்தை எழுதுறீங்க, ஆனா சில நேரங்கள்ல நான் என்ன செய்வேன், இந்த தாக்கத்தை எழுதுவேன். ஏன்னா இந்த உப்பை வச்சுதான் நான் pH காண போறேன். உப்பை பொறுத்த மட்டும் முழுமையாக அயன்களாக பிரிஞ்சுதான் காண போறேன். இப்ப NH4Cl எடுத்தால் இது முழுமையாக பிரியும், இது சமநிலை கிடையாது. அமிலகார தாக்கத்தை வேற அரிதாக கரையக்கூடிய சமநிலை ஏற்படுத்தக்கூடிய உப்புக்கள்லாம் ஈக்குது. அதுக்கு தான் நம்ம KSPன்ற ஒரு கதை கதைக்கிறோம். ஒரு அமிலகார தாக்கம் நியமிப்புண்டா அமிலமும் காரம் தான் இங்க வரப்போகுது. அப்ப அமிலகார தாக்கத்தால் உருவாகக்கூடிய உப்புக்கள் வந்து முழுமையாக என்ன செய்யுது, பிரியும். முழுமையாக பிரிஞ்சு NH4+ ஆகவும் Cl- ஆகும் முழுமையாக அயன்களாக பிரியும். இது எந்த அளவு இருக்குதோ, NH4Cl எந்த அளவு ஈக்குதோ உருவாக்கப்பட்டிருக்குதோ அதே இதுல அழகு மூல் டெசிமீட்டர் மைனஸ் வெட்டுப்பட்டு மூல்ல வரப்போகுது. மூல தானே கண்டிக்கிறேன். அப்ப எந்த அளவு NH4Cl ஈக்குதோ அதே அளவு NH4+ மூல், அதே அளவு NH4+ மூலிக்கும் சமானம் ஒன்றுக்கு ஒன்று. Cl- அதே அளவு ஈக்கும். இப்ப இந்த ஒரு உப்பு மூலம் வரக்கூடிய மாற்றம் என்னன்னு பார்த்தால், இந்த உப்புக்கள் ஏதோ ஒரு அமிலத்திலிருந்தும் காரத்தில இருந்தும் சேர்ந்துதான் அந்த உப்பு உருவாகும். அமிலத்தில் இருந்தோ காரத்தில இருந்தோ வரக்கூடிய ஒரு கற்றையினும் மண்ணையினும் சேர்ந்துதான் அந்த உப்பு உருவாகிக்கும். அப்ப அது எந்த கூறுகள்ல இது வந்தீங்கன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த NH4+ங்கிறது இந்த NH4OH NH4OHங்கிறது ஒரு மென்கூறுல இருந்து, ஒரு மென் மூலத்தில இருந்து வரப்பட்ட ஒரு கூறு. NH4+ங்கிறது ஒரு மென் மூலத்திலிருந்து வரப்பட்ட ஒரு கூறு. Cl- ஒரு வண்ணமிலம் HCl-5. Cl- எதுல இருந்து வரப்பட்ட ஒரு கூறு, வண்ணமிலம். ஒரு வண்ணமிலத்திலிருந்து வரப்பட்ட ஒரு கூறு. இது வந்து ஒரு வண்ணமிலத்திலிருந்து வரப்பட்ட ஒரு கூறு. அப்ப மென்மூலம் வண்ணமிலம் நீக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு உப்பு எடுத்தோம்னு சொன்னால் மென் மூலம் வண்ணமிலம் நீக்குது. நம்ம ஏற்கனவே உப்பு கரைசல் pH படிச்சோம். அதுல வன்கூறுகளால அந்நயன்களோ வன்கூறுகளால கற்றயன்களோ கொடுக்கப்பட்டால், வன்கூறுகளால அந்நயன்களோ வன்கூறுகளாலண்டா வண்ணமிலத்திலேருந்து அந்நயன் கொடுக்கப்படும், வன்காரத்திலேருந்து கற்றயன் கொடுக்கப்படும். அப்ப வண்ணமிலத்திலேருந்து கொடுக்கப்படுற அந்நயனாக இருக்கலாம், வன்காரத்திலேருந்து கொடுக்கப்படுற கற்றையனாக இருக்கலாம். அப்ப அந்த தியரி என்ன சொல்லுது, அந்த வன்கூறுகள்ல இருந்து கொடுக்கப்படுற கற்றையன் அணையன்கள் நீரை எடுத்துக்கொள்ளும் ஏக்வஸாக காணப்படும். ஆனா நீர் பகுப்படைஞ்சு நீர்ல உள்ள அந்த கரைசல்ல உள்ள pH மாத்தாது. அப்ப இந்த வன்கூறுல இருந்து ஒரு வண்ணமிலத்திலிருந்து வரப்பட்ட ஒரு கூறு. அப்ப இது வந்து ஒரு வன்கூறு, வண்ணமிலத்திலிருந்து வரப்பட்ட கூறு வன்கூறுன்னு சொல்றேன். HCl வரப்பட்ட கூறு. இது வந்து ஒரு மென் மூலத்திலிருந்து வரப்பட்ட ஒரு கூறு. அப்ப மென்கூறு. அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், ஒரு வன்கூறால pHல இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த Cl- உருவாக்கிக்கலாம். 2-5-10 மூல் Cl- சீக்கலாம். அதால எந்த பாதிப்பும் கிடையாது. அப்ப பாதிப்பு கிடையாததை விட்டு போட்டு, வன்கூறுகளை விட்டு போட்டு நான் என்ன செய்யறேன், இந்த மென்கூரை எடுத்து நீர் பகுப்பு செய்ய போறேன். அப்ப இந்த மென்கூறு இந்த NH4+ங்கிறது பாதிப்பை ஏற்படுத்தும். சோ NH4+ பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரிஞ்ச நமக்கு அதோட செறிவுதான் நமக்கு தேவை. NH4+ செறிவுதான் தேவை. அப்ப NH4+ செறிவை காணணுமாக இருந்தால் NH4+ மூல் உருவாக்கப்பட்ட NH4+ மூல் 2-5-10 மூல நான் என்ன செய்யறேன், செறிவை காணணும்னு சொன்னா மூல செறி கனவளவால பிரிக்கிறேன். அப்ப இது சமவெளி புள்ளிக்குரிய தருவாய்ந்து கதைக்கிற சந்தர்ப்பத்துல ஏற்கனவே 25 சென்டிமீட்டர் கணம் நியமிப்பு கூடுதல ஈக்குது. அப்ப இது சமவெளி புள்ளிக்குரிய தருவாயில HCl வந்து 25 சேர்த்திக்கிறோம். அப்ப புதிய அந்த தொகுதியில கனவளவு 25 கிடையாது, 50 சென்டிமீட்டர், 50-10 டெசிமீட்டர் கனமாக இருக்கு. அப்ப புதிய அந்த கலவையில கனவளவுங்கிறது ஆரம்பத்துல 25, HCl மேலே இருந்து ஒரு 25 சேர்க்கிறோம், 50ஆக மாறும். இந்த 10-3 வெட்டலாம். சோ இதை நான் என்ன செய்யறேன், தர 2ஆல பெருக்கினா 100, இங்க 2ஆல பெருக்கிற மாதிரி நீ 2ஆல பெருக்கினா 5, 5 கீழ் 100, 5 கீழ் 100ன்னு சொன்னா 0.5 கீழ் 100 தானே. அப்ப 0.05 மூல் டெசிமீட்டர் -3.
அப்ப உருவாக்கப்பட்ட இந்த உப்புல வரக்கூடிய மென்கூரை மட்டும்தான் கணக்கெடுத்திக்கிறேன். உப்புல வரக்கூடிய மென்கூறு தான் நீ பகுப்படைய போகுது. வன்கூறு வன்னிலிருந்து வரக்கூடிய அந்த வன்கூறு நீர் பகுப்படையாது, நீரேற்றம் அடையும், நீர் பகுப்படையாது. அந்த மென்கூறுட செறிவை கண்டிக்கிறேன். மென்கூறு உருவாக்கப்பட்ட மூளை அந்த தொகுதி அந்த கலவையிட மொத்த கனவளவு இந்த நியமிப்பு குடுவையில் உள்ள தொகுதியில் உள்ள மொத்த கனவளவால பிடிக்கிறேன். 25 மேலே 25 சட்டிக்கிறான் 50ஆல பிடிக்கிறேன். அப்ப இதுல சின்ன சுருக்கம் அளிக்குது. அப்ப 50 நான் 100ஆ மாத்துறேன். இப்ப 2ஆல பெருக்கிறேன். இங்கேயும் 2ஆல பெருக்கும். சரியா? இது சும்மா சுருக்களுக்கான செய்கிறேன். அப்ப 2.5 5 5 கீழ் 100 0.05 மோல் டெசிமீட்டர் -3. இப்ப NH4 பிளஸ் செறிவு தெரியும். இந்த NH4 பிளஸ் செறிவை வச்சு pH எப்படி பாக்குறது அதையும் நம்ம படிச்சோம். அப்ப எல்லாம் நம்ம படிச்செல்லாம் NA கலந்து வருது. அப்ப நம்ம எழுதின விஷயங்களை அடிப்போம். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். சரியா? ரைட். இப்ப எனக்கு NH4 பிளஸ் செறிவு தெரியும். இந்த NH4 பிளஸ் திரும்ப நீர் பகுப்படையும். அப்ப இந்த தாக்கம் நமக்கு முக்கியம். இந்த NH4 பிளஸ் NH4 பிளஸ் எக்வஸ் திரும்ப என்ன செய்யும்? H2O லிக்விடோட நீர் பகுப்படையும். நீர் பகுப்படைகிற நேரம் இந்த தாக்கத்தை எழுதுகிற நேரம் சில குழம்புவீங்க. ஒரு மென்கூறு உப்புலேருந்து வரப்பட்ட ஒரு மென்கூறு நீர் பகுப்படைகிற நேரம் எவ்வாறு தாக்கத்தை எழுதுற, விளைவுகள் எப்படி எழுதுறேன்னு குழம்புவீங்க. பல வழிகளில் எழுதலாம். நமக்கு தெரியும் இணை அமில மூலச்சோடி என்ன குரு வச்சு யோசிக்கலாம். அல்லது சும்மா சர்வசாதாரணமா யோசிக்கிறேன்னு சொன்னா நீர்ல H+ OH- ஈக்குதுன்ற அடிப்படையில் H+ OH- சேர்ந்து நீர் உருவாகுதுன்ற அந்த கன்செப்டை வச்சு நம்ம தாக்கத்தை கொண்டு போவோம். அப்ப இந்த NH4+ இந்த பிளஸ் சேருமா OH, இது சும்மா சாதாரண கன்செப்ட். இணை அமில மூலச்சோடு என்ன கருவை வச்சும் விளக்கப்படுத்தலாம். இதை வச்சு எழுதினாலும் எந்த பிழையும் நம்ம இந்த இதை விளக்க நமக்கு தேவையில்லை. அந்த தாக்கம் எப்படி எழுதுறதுங்கிறத கொண்டு வரதுக்கு தான் இதை சொல்றேன். சரியா? அப்ப இந்த NH4+ நீர்ல உள்ள H+ சேருமா OH- சேருமா? பிளஸோட மைனஸ் சேரும். இந்த அடிப்படையில யோசிச்சா சரி. அப்ப தண்ணியில உள்ள இந்த OH- சேர்ந்து NH4OH aqueous உருவா. NH4OH aqueous அந்த OH- இந்த இதோட சேர்ந்துட்டு இங்கால H+ aqueous விளைவாகப்படும். அப்ப தாக்கம் எழுதுற பௌதீக நிலைகள் ரொம்ப முக்கியமானது. சரியா? ரைட். அப்ப தாக்கத்துல எப்படி அந்த விளைவுகளை உருவாக்கணும்னு வழங்கணும். இங்க உள்ள H+ OH- OH- சேர்ந்து NH4OH மிச்சம் உள்ள H+ இங்க வந்துட்டு ஒரு சமநிலை தாக்கம் நான் என்ன செய்வேன்? நேரடியாக KB-க்கான கோவை இல்லாட்டி KA-க்கான கோவை எழுதாம ஒரு சார்ட் போடுவேன். எப்போதும் சமநிலை தாக்கம் ஒரு சார்ட் போடுவேன். என்ன செய்யறேன்? ஆரம்ப செறிவு அழகு எழுதுங்க. ஆரம்ப செறிவு ஸ்லேஷ் போட்டு அழக போடுங்க. மோல் டெசிமீட்டர் -3. அடுத்து பிரிகை செறிவு ஸ்லேஷ் போட்டு மோல் டெசிமீட்டர் -3. அடுத்து சமநிலை செறிவு ஸ்லேஷ் போட்டு மோல் டெசிமீட்டர் -3. ஆரம்ப செறிவு, பிரிகை செறிவு, சமநிலை செறிவு அந்த சார்ட்டை போட்டு இப்ப ஆரம்ப செறிவு நமக்கு தெரியும். NH4+ ஆரம்ப செறிவு 0.05. 0.05னா 5 தர 10^2 எழுதலாம். NH4+ ஆரம்ப செறிவு 5 தர 10^2. இதெல்லாம் நோட் பண்ணிப்பீங்க தானே? அப்ப NH4+ ஆரம்ப செறிவு 5 தர 10^2 எழுதலாம். இப்ப இதுல நீரை பத்தி அலட்டி கொள்ள தேவையில்லை. நீர் திரவம் தானே. நம்மளோட சமன்பாட்டுல எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை தண்ணியால. சோ இதுல எல்லாம் நீங்க போட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் 3க்கு என்ன செய்யறேன்? 3 கட்டத்திலையும் டேஸ் போடுறேன். தண்ணியை பத்தி அலட்ட தேவையில்லை. இப்ப NH4OH ஆரம்ப தருவாயில NH4OH H+ கிடையாது. NH4OH H+ கிடையாது. நான் என்ன செய்யறேன்? ஆரம்ப செறிவுக்கு நேராக NH4OH H+க்கும் டேஸ் போடுறேன். இப்ப NH4+ செறிவு ஆரம்பம் இதா இருந்தா இங்க தாக்கம் நடந்து நீர் பகுப்படைஞ்சு ஒரு புதிய ஒரு பிரிகையை உண்டு பண்ணும். பீசமான அடிப்படையில இங்கேயும் -5 தான் வரணும். ஆமா, நான் தண்ணியை பத்தி அலட்ட மாட்டேன். புதிய ஒரு பிரிகையை உண்டு பண்ணும். பீசமான அடிப்படையில இது எவ்வளவு பிரியுதோ ஒன்றுக்கு ஒன்று அடிப்படையில இங்கேயும் +y இங்கேயும் +y உருவாகி இருக்கும். அப்ப சமநிலை செறிவாக 5 தர 10^2 y ஆகவும் இங்க NH4OH சமநிலை செறிவாக y ஆகவும் இங்க H+ சமநிலை செறிவாக y ஆகவும் இருக்கும்.
சரிதானே வையாக இருக்கு. இப்ப இதுல நம்ம என்ன கோவை எழுது சமநிலை மாறிலியில எதுக்கான கோவை எழுதணும்னு சொன்னால் விளைவுல என்ன உருவாக்கப்பட்டிருக்குது H பிளஸ் உருவாக்கப்பட்டுன்னு சொன்னால் KA கான கோவை எழுதும். OH மைனஸ் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் KB கான கோவை எழுதுவோம். ஃபைனலா H பிளஸ் உருவாக்கப்படுறதால KA கான கோவை எழுதுவோம். அல்லது ஒரு அமிலத்துக்கு KA நமக்கு தெரியும், மூலத்துக்கு KB தெரியும். அப்ப இது வந்து என்ன NH4 பிளஸ்க்கு தான தாக்கம் எழுதுறோம். இது அமிலமா மூலமான்னு கேட்டா NH4 OH வந்து மூலமாக இருந்தால் அதுல இந்த OH மைனஸ் இல்லாம போற நேரம் வரக்கூடிய NH4 பிளஸ் வந்து இணை அமிலமாக இருக்கு. அது வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோல செஞ்சு சரியா. அப்ப அதன் அடிப்படையில் யோசிச்சாலும் சரி. அப்ப NH4 பிளஸ்ங்கிறது இணை அமிலம். இணை அமிலத்துக்கு என்ன கோவை எழுதுவோம் KA கான கோவை எழுதுவோம். அப்ப KA கான கோவை எழுதுற நேரம் KA சமன் equals எல்லாத்தையும் எடுக்கிறேன். விளைவுகள் செறிவு NH4 OH equals இங்கால OH minus NH4 OH equals H plus equals இங்கால என்ன கீழ் NH4 plus equals NH4 plus equals சரியா. அப்ப KA கான கோவை எழுதிட்டோம். இந்த KA கான கோவையில சமநிலை செறிவுகளை பிரதியிடுவோம். NH4 OH equals டையும் H plus equals டையும் சமநிலை செறிவுகள் சமன். அப்ப y into y வர்க்கம் NH4 plus சமநிலை செறிவு ஆரம்ப செறிவுல இருந்து பிரிகை செறிவை கழிக்கணும். ஆனால் இந்த பிரிகை செறிவு என்ன செய்யலாம் புறக்கணிக்கலாம். 5 தர 10/2 ஒப்புழைச்சல ரொம்ப சின்னனா இருக்கும் y. சோ 5 தர 10/2 நம்ம என்ன செய்யலாம் 5 தர 10/2 மைனஸ் y அன்னளவாக 5 தர 10/2 இந்த y புறக்கணிச்சு போட்டு 5 தர 10/2 என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப NH4 பிளஸ் செறிவு 5 தர 10/2 நான் என்ன செய்யறேன் எடுத்துக்கொள்றேன். நமக்கு தெரியும் அலகு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வரும். அலகு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வரும். ரைட்டா ரைட். இப்ப நமக்கு தெரியும் KA பெருமதி எங்க பிரதி இங்க வைங்கிறது என்ன ஃபைனலா அந்த கலவையில ஃபைனலா வரக்கூடிய H பிளஸ் செறிவை குறிக்கும். அப்ப வைய கண்டா H பிளஸ் செறிவை கண்டுட்டோம். அப்ப pH கான சமன்பாட்டை போட்டு நம்ம என்ன செய்யலாம் pH கண்டுகொள்ளலாம். இதை நோட் பண்ணிப்பீங்க. நான் இதை அழிக்கிறேன். ரைட். இப்ப இதுல KA அவன் தரையில்லை. KB பெருமதி தந்திக்கிறான். NH4 க்குரிய KB அவன் தந்திக்கிறான்னு சொன்னால் நமக்கு தேவை NH4 பிளஸ் க்குரிய KA. அப்ப இதுல நமக்கு ஏற்கனவே படிச்ச விஷயம் ஒரு அமிலத்திட KA into KB பெருக்குனா KW வரும்ங்கிறத ஏற்கனவே நிறுவி அதெல்லாம் காட்டணும். KA into KB சமன் KW. இது அவன் எக்ஸாம்பிள்ல தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம நிறுவியே எடுத்துக்கிறோம். KAயும் KBயும் பெருக்குனா KW வரும். அப்ப நமக்கு தேவை KA ஆக இருந்தால் இதுல இருந்து KA இழுவாய் மாற்றம் செய்யலாம். அப்ப KA சமன் நம்ம ஃபைனலா என்ன எடுத்துக்கிறோம் KA சமன் y வர்க்கத்தின் கீழ் 5 தர KA சமன் y வர்க்கத்தின் கீழ் 5 தர 10/2 எடுத்து வச்சுக்கிறோம். இந்த KAக்கு பதிலாக KW இன் கீழ் KB ன்னு போடலாம். KW இன் கீழ் KB ன்னு போடலாம். y வர்க்கத்தின் கீழ் 5 தர 10/2 ரைட்டா ரைட். இப்ப KW ட பெருமதி எக்ஸாம்பிள்ல தருவான் 25 பாகைசில KW ட 1 தர 10/14 நம்மள தெரிஞ்சு வச்சு கொள்றதும் நல்ல. மூல் வர்க்கம் டெசிமீட்டர் மைனஸ் 6 இது எக்ஸாம்பிள்ல பெரும்பாலும் தருவான். நீங்க தெரிஞ்சு வச்சு கொள்றது நல்ல. அப்ப KWங்கிறது 1 தர 10/14 மூல் வர்க்கம் டெசிமீட்டர் மைனஸ் 6 25 பாகைசில எடுத்துட்டு போறேன். 1 தர 10/14 அலகோட பிரதிரன் மூல் வர்க்கம் டெசிமீட்டர் மைனஸ் 6 KB வருது 1.6 தர 10/5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இந்த இங்கால y வர்க்கத்தின் கீழ் 5 தர 10/2 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வரும். இதுல y எழுவாய் மாற்றம் செஞ்சால் y வர்க்கம் இது பிரிக்குதாங்க போய் பெருக்கும் 10/5 10/4 இங்க வெட்டலாம். வெட்டினா 10/9 வரும். 10/5 10/14 வெட்டினா 10/9 வரும். இந்த 10/9 5 தர 10/2 பிரிக்கிறதுங்களை வந்து என்ன செய்யும் பெருக்கும். கீழே
1.6 கீழே 1.6. அப்ப நம்ம இதை எப்படி சுருக்கலாம்? இதை எப்படி சுருக்கலாம்? வைங்கிறது நேரடியாக h plus செறிவை தரும். வைங்கிறது நேரடியாக h plus செறிவை தரும். இது நமக்கு தெரியும். அப்ப இதை எப்படி நம்ம சுருக்குறதுன்னு சொன்னால், ஏண்டளவு அந்த 10 சயண்ட அடுக்கு வார சந்தர்ப்பத்தில் இரட்டை எண்ணாக மாத்தினா வர்க்கமூலம் எடுக்கிற நேரம் அதில் அரைவாசியாக வெளியெடுக்கலாம். 10 சய 5 10 சய 2 சொன்னால் 10 சய 11 வரும். 10 சய 9 10 சய 2 சேர்த்தா 10 சய 11 வரும். 10 சய 11 எடுக்காம இதை 5 50 மாற்றி போட்டு 10 சய 12 எடுக்கிறேன். கீழே 1.6 எடுக்கிறேன். சரியா? ஏன் 10 சய 12 வெளியே எடுக்கலாம். 10 சய 12 வெளியே எடுத்தால் 10 சய 6 வரும். அதுக்காண்டி தான் நான் அந்த வேலை செஞ்சேன். 10 சய 9 10 சய 2 சேர்த்தா 10 சய 11. 10 சய 11 வைக்காம இரட்டை இலக்கமாக மாற்றினா வெளியே எடுக்கிற ரேஸு. அப்போ 10 சய 12 மாற்ற சும்மா மாற்றல. ஸோ இங்கே ஒரு 10 கொடுத்து போட்டு இல்லை மைனஸில் ஒன்று சேர்த்து ஊட்டிக்கிறேன். அப்போ 10 சய 12 அப்போ 10 கொடுத்தா அங்கே 50. 10 சய 12 வெளியே எடுத்தால் 10 சய 6. வர்க்கமூலம் 50 கீழ் 1.6 நீங்கள் சும்மா சர்வசாதாரணமாக சுருக்கலாம். சரியா? வர்க்கமூலம் 50 கீழ் 1.6. வர்க்கமூலம் 50 கீழ் 1.6 பெருமதி நமக்கு ஒரு 5.59 வரும். 5.59 வரும். அப்ப இதுல h plus செறிவுங்கிறது 5.59 மூல் டெசிமீட்டர் -3 வந்தால் h plus செறிவு 5.59 தர 10 சய 6 மூல் டெசிமீட்டர் -3 வந்தால் இதுல இந்த pH கான சமன்பாட்டுப்படி 10 சய 6 வார சந்தர்ப்பத்தில் 6 மைனஸ் 10 சய 6 வார சந்தர்ப்பத்தில் 6 மைனஸ் log 10 5.59 கழிக்கணும். 5.59 கழிக்கணும். அப்ப 6 மைனஸ் 0 தசம் log 5.59 மடக்கட்டவணையை பயன்படுத்தி நீங்க பார்க்கணும். log 5.59 மடக்கட்டவணையை வச்சு பார்த்தால் log 5.59 மடக்கட்டவணையை வச்சு பார்த்தால் நான் கால்குலேட்டர் சொல்றேன் 0.747 0.747. அப்ப இதை சுருக்கிற நேரம் 6ல இருந்து 0.747 போனால் 5.2 இங்க ஒரு 5 போடுவோம், இங்க ஒரு 3 போடுவோம். அப்ப pH வரும் 5.253 வரும். அப்ப சமவெளி புள்ளியில pH 5.253 வருது. சமவெளி புள்ளியில pH 5.253 வருது. ரைட்.